மார்க்கெட்ல நெல்லிக்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷா கிடைச்சனால அதை வாங்கிட்டு வந்து நெல்லிக்காய் ரசம் தாங்க செஞ்சிருந்தேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நெல்லிக்காயில வைட்டமின் சி ரொம்ப ரிச்சா இருக்கிறதால இது நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்திக்கு ரொம்பவே நல்லது. கண்டிப்பா ஒரு முறையாவது இந்த நெல்லிக்காய் ரசத்தை ட்ரை பண்ணிருங்க. வணக்கம். முதல்ல ரசத்துக்கு தேவையான பொருட்களை அரைச்சிக்கலாம். சீரகம், மிளகு, மல்லி, காஞ்ச மிளகாய், கருப்புல இது கூட தோலோட பூண்டியும் சேர்த்து ட்ரை பிளெண்டர்ல கொஞ்சம் கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்கலாம். அடுத்து தக்காளி, நெல்லிக்காய், கொத்தமல்லி இது எல்லாத்தையும் சேர்த்து இது கூட கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து திக் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு குக்கிங் பாட்ல கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதோ கடுகு, கருப்புல, பட்டை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து பொரிஞ்சோனியே இப்போ ரசத்துக்கு அரைச்ச மசாலாவை சேர்த்து ஒரு முறை வதக்கிட்டு மஞ்சத்தூளையும் பெருங்காயத்தூளையும் சேர்த்து அடுத்து அரைச்சு வச்சிருந்த நெல்லிக்காய் பேஸ்ட சேர்த்துக்கலாம். அடுத்து தக்காளியை சேர்த்து தக்காளி லேசா குழையிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணியும் தேவையான அளவு உப்பையும் சேர்த்து ரசம் கொதி வந்த கையோட வேக வச்ச தோரம்பருப்பை சேர்த்துக்கலாம். தோரம்பருப்பை சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்துட்டு இப்போ நெல்லிக்காவை சேர்த்துக்கலாம். நெல்லிக்காவை சேர்த்து கொஞ்ச நேரம் கழிச்சு புளி கரைசலையும் சேர்த்து ரசம் நொரக்கட்டி வந்தோடனே கடைசியா கொத்தமல்லியும் சேர்த்தா நெல்லிக்காய் ரசம் ரெடிங்க.